அனைவருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். அதாவது நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தாம்மா போடுறேன். அதனால இந்த நம்பிக்கையோட செஞ்சு நீங்க எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் போடுறேன். நம்பிக்கையோட செய்யுங்க. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த செய்ய போறோம். இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே சரி, அதிகமா செலவு செய்யற மாதிரி இருக்காது. நம்ம வீட்ல வச்சிருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்வோம் பரிகாரம். இப்ப நம்ம இன்னைக்கு பௌர்ணமிக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்பயுமே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி வர்றதுனால சில சமயம் கிழமைகள் மாறி மாறி வரும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில வர்றதுனால நமக்கு ரொம்பவே ஒரு விசேஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த வேண்டுதலை செஞ்சோம்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீந்துருமா. அதாவது இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும், நகை வச்சிருந்தாலும், எவ்வளோ வீடு காசு பணம் எல்லாம் இருந்தாலும் சில பேத்துக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. சில பேத்துக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக மன கஷ்டத்தோடயோ இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்றவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை நம்ம அப்படியே கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட போய் வேண்டிப்போம். அந்த மாதிரி செய்யறதுதாம்மா இந்த மாதிரி பரிகாரம். இதை நீங்க என்ன வேண்டுனாலும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். சரி, ஏன் நம்ம இன்னைக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு தான் முழு நிலவு வரும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன வேண்டுனாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். மறுபடியும் சொல்றேன். அதாவது நடக்கும், நடந்துச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்கிறவங்க மட்டுமே இதை செஞ்சு பாருங்க. நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் செய்யவே வேண்டாம். நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தி இதை செய்யுங்க அதை செய்யுங்க நாங்கள் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. நான் போடுற ஒரு பதிவுமே நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிறது அதுதான். நான் பயனடைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த பதிவை போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம இதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதை எடுத்துக்க போகிறோம்னா, ஒரு சொம்புல, அது சில்வர் சொம்பா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பித்தளை பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நிறையா தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வேண்ட போகிறோம். சரி, நம்ம என்னென்ன மீதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது மாதிரி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கங்க. பித்தளை தட்டில் எப்பயுமே நம்ம அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் அதுலேயும் வச்சுக்கோங்க. அது போக மேலே அதில் இலுப்பை எண்ணெய் போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம விளக்கேற்றும் போது 2 திரி தாங்க போட்டு ஏற்றணும். ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடாது. 2 திரி போட்டு அதில் இலுப்பை எண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க. விளக்கு ஏற்றும் போது 2 விளக்கு தான் ஏற்றணும். அதாவது அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை வேணாலும் ஏற்றிக்கலாம். ஒற்றை விளக்கு எப்பயுமே ஏற்ற வேண்டாம். அதில் இந்த தட்டு மேலே அந்த 2 விளக்கையும் வச்சுக்கோங்க. அதில் பக்கத்தில் நம்ம எப்பயுமே பூஜை செய்யும் போது, சுவாமிக்கு படைக்கும் போதுனாலும் எப்படியுமே நம்ம பூ வச்சுப்போம் விளக்கு ஏற்றும் போது. அப்போ உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வச்சுக்கோங்க. இதில் அது கூடவே ₹1 நாணயம் நீங்கள் வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. நம்ம இது வேறு எதுவுமே நம்ம லட்சக்கணக்கிலையோ ₹1000 ₹2000 அந்த மாதிரி எதுவுமே நம்ம செலவு பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னா, மாலை நேரத்தில் தான் ஒரு 7 மணிக்கு மேலே நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா பௌர்ணமி அதாவது முழு நிலவு அப்போ தான் நல்லா
முழுமையாக நமக்கு தெரியும். சில சமயம் வந்து 9 மணி கூட ஆகலாம். நீங்கள் 9 எப்போ உங்களுக்கு நேராக தெரியுதோ அந்த டைமில் நீங்கள் செய்யுங்க. இதை வந்து உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் போய் நீங்கள் செய்யலாம். இல்லைம்மா எங்களுக்கு மொட்டை மாடி கிடையாது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா பால்கனியில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். எப்படியுமே நிலவு அன்னைக்கு வந்து பௌர்ணமி வந்து எல்லா இடங்களிலும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த விளக்கை ஏற்றிட்டு இந்த தண்ணி அப்படியே வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல், அதாவது இதுக்கு எப்பயுமே நம்ம சாமிக்கு காட்டுற மாதிரியே அதாவது நிலவுக்கு சூடம், சாம்பிராணி, வத்தி எல்லாமே காமிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் பௌர்ணமி இத்தனை பௌர்ணமி தான் செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எத்தனை வாரங்கள் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கட்டும், திருமணம், பணவரவு வேணும், அதாவது எங்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, பிள்ளைங்க படிக்கணும், பையனுக்கு நல்ல வேலை, திருமணம் கைகூடணும், அதாவது கணவருக்கு நல்ல வேலை, வீடு கட்டணும், இது மாதிரி என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்திட்ட மனசார வேண்டிக்கங்க. உங்களுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்திக்கிட்டு, அதாவது இதில் மட்டுமே, அதாவது நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம கவனம் வந்து முழுமையாக நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, முழு நிலவாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு பெரிய சக்தி உண்டு. அதாவது நம்புறவங்களுக்கு மட்டும்தான்ப்பா வாழ்க்கை. மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கை இல்லை அப்படின்னாவே நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால இதில் வந்து நம்பிக்கை இல்லை, பொருளையை கிளப்புறாங்க, அப்படி இப்படின்னு யார் எதை சொன்னாலும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்ன வேண்டுதல் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு ஒவ்வொரு பௌர்ணமியும் இதுதான் நீங்கள் செய்ய போகிறது. வேறு ரொம்ப அதிகமாக அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அங்கே போங்க, இவ்வளோ செய்யுங்க, அவ்வளோ செய்யுங்க, எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற பதிவு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையான பதிவாக தான் நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு, என்னுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை, அதாவது நம்மளுடைய வேண்டுதலை வந்து 15 நிமிஷம் நல்லா உட்காந்துட்டு கீழே, அதாவது மொட்டை மாடியாக இருந்தால் உட்காந்துக்கங்க, இல்லை பால்கனியாக இருந்தால் உட்காந்துக்கங்க. எப்பயுமே கீழே உட்காரும் போது ஒரு டவலை விரித்து போட்டு உட்காந்துக்கோங்க. துண்டோ இல்லை வேறு எது இருந்தாலும், சின்னதாக ஒரு துணியோ எதுவாக இருந்தாலும் அதன் மேலே அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே அமர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பலன் பெற்றுட்டு நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக எந்த வந்துமே நீங்கள் பதிவுமே நீங்கள் போட வேண்டாம் அப்படிங்கிறது நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் இதை வந்து வீட்டில் வந்து விளக்க மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே, அதாவது குளிர வைக்காமல் அணைக்காமல் அப்படியே எடுத்து வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே அங்கே காற்றுக்கிட்டு இதை அடிச்சுன்னா, அதாவது சில சமயம் வந்து மொட்டை மாடியில் காற்று அதிகமாக வீசும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணனா, அதாவது விளக்கேற்றாமல் நிறவிளக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வேண்டிட்டு கற்பூரம், அதுக்கப்புறம் சூடம், சாம்பிராணி இதை மட்டும் ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிட்டு நீங்கள் வந்துடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. இதுதான் என்னுடைய நல்ல பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை போடுறேன். வாழ்க வளமுடன்.